வணக்கம். தமிழகத்தின் மாநில உரமான பனைமரம் இன்று அதிக அளவில் வெட்டப்படுகிறது. தமிழகத்தில் 45 கோடி பனைமரங்கள் இன்று அழிக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? அதை பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுதந்திரத்திற்கு முன்னாடி நமது தமிழகத்தில் 50 கோடி பனைமரங்கள் இருந்துச்சான். ஆனால் இப்போது வெறும் 5 கோடி பனைமரங்கள் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்குது. மிச்சம் 45 கோடி பனைமரங்கள் அழிக்கப்பட்டுள்ளது. இது அதிகாரப்பூர்வமான உண்மை. இந்தியாவில் இப்போதைக்கு 8 கோடி பனைமரங்கள் தான் இருக்குது. அதில் தமிழகத்தில் 5 கோடி பனைமரங்கள் இருக்குது. மிச்சம் 3 கோடி பனைமரங்கள் மற்ற மாநிலத்தில் இருக்குது. தென்னையை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனையை வச்சவன் பார்த்துட்டு சாவான் என்ற பழமொழி இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு பனை மரம் வளர்ந்து பயன் தரதுக்கு அத்தனை வருட காலம் ஆகுமா? இந்தியாவில் 33 வகையான பனை மரங்கள் இருக்குது. ஒரு பனை மரத்திலிருந்து 150 லிட்டர் பதநீர், 1.5 கிலோ ஈர்க்கு, 16 நார் முடிச்சுகள், 24 கிலோ பனை வெல்லம் எடுக்கலாம்னு சொல்றாங்க. 1987 தமிழகத்தில் கள்ளுக்கடை இருக்கக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருந்தது. அப்போதைய முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தடை விதிச்சிருந்தாங்க. அதே வேளையில் கள்ளுக்கடையில் கலப்படம் இருக்கிறத தடுத்து நிறுத்தி இன்றைய வரைக்கும் கேரளாவில் கல் விற்பனை செய்து கொண்டு வருகிறது அந்த அரசு. ஒரு பனையோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா 125 வருடம் ஆகுமா. இது மனிதனுடைய சராசரி ஆயுட்காலத்தை விட அதிகம்னு சொல்றாங்க. ஒரு பனை மரம் முதிர்ச்சி அடைகிறதுக்கு 15 வருடமாச்சு ஆகும்னு சொல்றாங்க. 10 பனை மரம் இருக்கிற இடத்துல ஒரு கிணறு இருந்துச்சுன்னா அந்த கிணற்றோட நீர் என்னைக்குமே வற்றாதுன்னு நம்மாழ்வார் சொல்றாங்க. பனை மரத்துல நிறைய அற்புதமான பயன்கள் இருக்கு. பனை மரத்தோட வேர்லேருந்து அதோட தலைப்பாகம் வரைக்கும் நிறைய பயனுள்ளது இருக்குது. பனைமரம் நிலத்தின் நீர்மட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. நீரை சேமிச்சு வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. மண்ணெரிப்பை தடுக்கக்கூடிய தன்மை பனைமரத்துக்கு இருக்குது. இப்படி ஒரு நிறைய பயன்களை தரக்கூடியது இந்த பனைமரம். ஆனால் இந்த பனைமரம் நமது தமிழகத்தில் அதிக அளவில் இப்போதைக்கு அழிக்கப்பட்டு வருது. ஏன்னா 45 கோடினா பாருங்க, அத்தனை பனைமரம் இப்போ இல்லை, வெறும் 5 கோடி தான் இருக்குது. எனவே பனைமரத்தை இருந்தால் மட்டும்தான் நம்ம நிலத்தின் நீர்மட்டத்தை அதிகப்படுத்த முடியும். இப்போ தமிழகத்தில் நிலத்தின் நீர்மட்டம் குறையிறதுக்கு இந்த பனைமரம் அழிஞ்சு போகிறது அது ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா மரங்கள் இருந்தால் மட்டும்தான் மழையை நம்ம பெற முடியும். மரங்கள் அதிகமாக வெட்டப்படுறதுனால மழையும் கிடைக்காம இருக்குது, நிலத்தின் நீர்மட்டமும் உயராமல் இருக்குது, குறைந்து கொண்டே வருகிறது. நம்ம பனை மரத்தை அதிகமாக பார்த்தீங்கன்னா ஏரி, குளம், குட்டை, கண்மாய், கரையோரத்தில் அதிகமாக வளர்க்கணும். அதை விட முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனை மரம் வெட்டப்படுறதை நம்ம அதிகமாக தடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கு. இங்கே பனைமரம் வைக்கிறத விட பனைமரம் அழிக்கப்படுறதா அதிகமாக இருக்கு நம்ம தமிழகத்தில். அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொரு கடமையாக இருக்குது. இந்த இயற்கை வளத்தை அப்படியே நம்மளுடைய நாளை தலைமுறைக்கு கொண்டு போக சேர்க்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது. மீண்டும் ஒரு நல்ல பதிவை உங்களிடம் கொடுக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வசந்த். இது போன்ற நல்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டாக்டர் அருள் வசந்த் டிவி சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.